அனைவருக்கும் இந்நேர வணக்கங்கள். இது கன்னிகளாமன்றத்தின் வாயுபுத்திர செய்திகளுக்காக சதாசிவம் கந்தசாமி. மக்கள் உரிமை ஆதரவு கட்சியின் தலைவர் சதாசிவம் கந்தசாமி ஆகிய நான் எனது கட்சியின் பயணத்தில் புதியவனாக இருந்தாலும் அரசியலில் சிறிது தெளிவு இருக்கின்றது. அதனை அடிப்படையாக வைத்து எமது ஒவ்வொரு நடவடிக்கையை மிக இலகுவாக நகர்த்தி வருகின்றேன். நாடே காயப்பட்டு கலங்கி தவிக்கின்ற இந்த நேரத்தில் நாட்டில் உள்ள அனைத்து குடிமக்களும் இந்த பேரிடரிலிருந்து மீள்வதற்கு நாம் ஒன்றிணைந்து பணியாற்றுவோம். எமது தமிழ் தேசமே, எமது தமிழ் தலைவர்களை தண்டிப்பதற்கு இறைவன் உண்டு என மனதில் நினைத்துக் கொள்ள வேண்டும். இறைவன் முன்னிலையில் அராஜகம் கொண்டு யாராலும் ஆட முடியாது. அதை முன்னின்று பார்த்து புழுங்கி போனவர்களே நாங்கள். இந்த மண்ணில் இருந்த ஒரு ஆட்சி இருக்கும் போது எவ்வித அராஜகங்களுமின்றி ஒரு சுமூகமான நிலையே இருந்து வந்தது. தமிழீழ நாட்டிற்கும் இலங்கை நாட்டிற்கும் இடையே ஒரு யுத்தம் நடைபெற்றது. அந்த இரண்டிற்கும் ஒரு பக்கம் தமிழர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு இனம். அந்த இனத்திற்கான பாதிப்பேர் அந்த இனத்திற்கு எதிரான நடவடிக்கைகளை எதிரானவர்களுடன் விரும்பி செயற்பட்டு வருகின்றனர். தன் இனம் அழிந்தாலும் தன் குடி கட்டுவிடக் கூடாது என்ற காரணத்திற்காக இருமாப்புடனும் அகங்காரத்துடனும் ஆணவத்துடனும் கர்வத்துடனும் இந்த நிமிடம் வரை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். இவர்களின் வழிகள் இதனை போன்றுதான் இருக்கும். எப்பொழுதுமே யாரையும் குறை கூறக்கூடாது. நம் குறை அடுத்தவர் கூறாது வாழ வழிதேட வேண்டும். நாங்கள் தமிழர்கள் சண்டை போட முடியுமா? நாங்கள் நமக்குள்ளே சண்டை போடுவதன் காரணம்தான் என்ன? பதவி பணத்திற்காக ஆசைப்பட்டு குழப்பங்களை ஏற்படுத்தி ஒன்றிணைய விடாமல் தடுத்து மாயைகளையும் மோகினிகளையும் முட்டி மோதும் பயங்கரம் கண்டு கலங்கினேன் என் இனத்திற்காக. இவைகளே என்ற கேள்வி மட்டும்தான் எனக்குள்ளே விடை தர யாரும் இல்லை. நாங்கள் கொண்டு வந்த அரசு, அந்த அரசின் நல்ல நடவடிக்கைகள், அவற்றை ஏற்க மறுப்பவர்கள் மடையர்கள். 1000 வழிகளிலும் கூறினாலும் அவர்களுக்கு விளங்காதது ஏன்? எப்பொழுதுமே விளங்காதது போல் நடிப்பார்கள். அவர்கள் ஆடுவதை நாங்கள் பார்க்கத்தான் வேண்டும். தொடர்ந்தும் தாங்கள் ஆடும் மேடையில் நாடகங்களை பார்க்க வேண்டும் போல் ஆசைப்படுகிறார்கள் போல தெரிகின்றன. உங்கள் ஆட்டங்களை விடுத்து புது வழியை ஆரம்பியுங்கள். அதற்கு எப்பொழுதும் எமது மக்கள் உரிமை ஆதரவு கட்சி ஆதரவு கரம் நீட்டும். அனைத்து மக்கள் மற்றும் மக்கள் தலைவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து அரசுக்கு ஒத்துழைப்பு வழங்கும்படி எமது மக்கள் உரிமை ஆதரவு கட்சி கேட்டுக்கொள்கின்றது. நோய் கொடுத்து மருந்து கொடுத்து பழிவாங்கும் ஒருவர் அதன் விளைவின் பரிசு என்ன என்பதை அந்த ஈசன் தான் தீர்த்து வைப்பார். நன்றி. மக்கள் உரிமை ஆதரவு கட்சி, காரைநகர்.